அதுல பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா ரீசெண்டா காலேஜ் டேஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ரக்சர் பாண்ட், ஹெடர் பாண்ட், இங்கிலீஷ் பாண்ட் அந்த மாதிரிலாம். ஸோ அது எல்லாம் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பாண்டிங் முடிச்சிட்டோம் அப்படின்னா பிரிக் மேசன்ரி நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். இந்த கலர் ஓகே தானே உங்களுக்கு? ரெட் கலர் கிளியரா இருக்கா இல்ல வேற கலர் சேஞ்ச் பண்ணலாம்? எஸ் மேம், ஓகே தான். ஓகே தானே? ஓகே தானே. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஓவரால் ஒரு பிரிக் ஒர்க் பண்றதுக்கு பிரிக்ஸை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றோம் வித் மாட்டரோட சேர்த்து நம்ம அதை டைப் பண்ணி எப்படி அரேஞ்ச் பண்றோம், டுகெதரா கொண்டு வந்து ஒரு பிரிக் ஒர்க் வந்து ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறது தான் பாண்டிங். ஓகேங்களா? ஸோ அந்த பாண்டிங் பொறுத்த வரைக்கும் பிரிக் ஒர்க்ல நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஆஃப் பாண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்னென்னு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெச்சர் பாண்ட், செகண்ட் ஒன் ஹெடர் பாண்ட். நேம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, நெக்ஸ்ட் நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் English bond, next double Flemish bond, next single Flemish bond, and then garden wall bond. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 4 எண்ணம் கொடுத்து ஆட் ஒன் அவுட் மார்க் கூட கேட்கலாம். ஓகேங்களா? தென் டச் பாண்ட், நெக்ஸ்ட் ரேக்கிங் பாண்ட். இந்த ரேக்கிங் பாண்டை அகைன் 3-ஆ வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் diagonal bond, and then herringbone bond, next zigzag bond. இப்போ வந்து உங்களுக்கு ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டயகனல் பாண்ட், ஹெரிங் போன் பாண்ட், சிக்ஸாக் பாண்ட், ஹெடர் பாண்ட் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா ஆன்சர் ஹெடர் பாண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். மோஸ்ட்லி இப்போ அன்னைக்கு நடக்கிற டாபிக்ஸ் வந்து அப்பவே நீங்க வந்து கொஞ்சம், அதாவது நீங்க ஒரு நோட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க பின்னாடி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு நிறைய லேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே இப்போ வந்து நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதா சொன்னீங்க மேம்? வர எல்லா எக்ஸாமும் தான் மேம். நான் டிஆர்பி நினைச்சேன், அப்புறம் இப்போ ஏஇ எல்லாமே சிலபஸ் சேம் தானே. ஆமா ஆமா, சிலபஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இந்த புக் ஒன்று ஆக்சுவலா இப்போ அந்த கொஸ்டின் பேங்க் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போ ஆல்ரெடி பார்த்துட்டோம்னா சிமெண்ட், லைம், மாட்டர், பிரிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸா நீங்க அப்பப்போ சால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரக்சர் பாண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர் பாண்ட். ஸ்ட்ரக்சர் பாண்ட் அப்படின்னா இப்போ நமக்கு ஓவரால் இப்போ இதுதான் வால்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாலோட ஃபேஸ்லானது நமக்கு பாக்குறதுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியுறது எல்லாமே ஒரே ஸ்ட்ரெச்சரா அடுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரெச்சர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச்சர் பாண்ட் வந்து எந்த மாதிரி பிளேசஸ்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஹாஃப் பிரிக் வால்ஸ். ஸோ ஹாஃப் பிரிக் வால்ஸ், அதாவது ஃபுல் பிரிக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த பிரிக்கை நீங்க இப்படி பிளேஸ் பண்றப்போ அதோட வித்துங்கிறது அதாவது அந்த வாலோட திக்னஸ்ங்கிறது கம்மியா தான் இருக்கும். இதே நீங்க இப்படி பிளேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வாலோட திக்னஸ் அதிகமா இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஹாஃப் பிரிக் வால் எங்க இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல தான் இந்த பாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பிரிக் லென்த் வந்து வாலோட லென்த்துக்கு பேரலா இருக்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. இதோட மினிமம் திக்னஸ் அது கேட்பாங்க. மினிமம் திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 சென்டிமீட்டர். ஸோ இதான் ஸ்ட்ரெச்சர் பாண்ட் பொறுத்த வரைக்கும். and then next header bond. ஸோ ஹெடர் பாண்ட் சிமிலர் சேம் தான், நமக்கு அதே மாதிரி தான். எப்படி நமக்கு வந்து ஸ்ட்ரெச்சர் வெளியே ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்தா ஸ்ட்ரெச்சர் பாண்டோ, அதே மாதிரி ஹெட்டர் வெளியே ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்தா அது ஹெடர் பாண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இதோட அந்த பிரிக் லென்த்ங்கிறது ஓவரால் லென்த் ஆஃப் வாலுக்கு பிரிக் லென்த் வந்து இங்க பேரலா இருக்கும். ஸ்ட்ரெச்சர் பாண்டா இருந்தா பேரலா இருக்கும், இது வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் இது நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல 1 பிரிக் வால் தேவைப்படுதோ அந்த இடத்துல தான் இதை யூஸ் பண்ணுவோம். இதோட மினிமம் திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பாண்ட். ஸோ இங்கிலீஷ் பாண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
அல்டர்னேட்டா ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி கொண்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஹெட்டரும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதான் ஒரு வால் அப்படின்னா இது இந்த மாதிரி இப்போ இதுல வந்து இது ஸ்ட்ரக்சர், இது ஹெட்டர், இது ஸ்ட்ரக்சர், இது ஹெட்டர், இந்த மாதிரி அல்டர்னேட்டா வந்து பிளேஸ் பண்ணிட்டே போவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுல நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் ஹெட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டே போறவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஹெட்டர் முடியுது அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு குயின் க்ளோஷர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டர் கோர்ஸ்ல எப்பவுமே நமக்கு குயின் க்ளோஷர் நமக்கு இந்த மாதிரி எண்ட்ல வேணா கொண்டு வரலாமா இல்லையா, குயின் க்ளோஷர் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து கொண்டு போக கூடாது. குயின் க்ளோஷர்னா என்ன ஆல்ரெடி பார்த்திருக்கோம், நமக்கு எந்த மாதிரி கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் உள்ளதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் அப்படின்னா அது இதுதான், இங்கிலீஷ் பாண்ட். This was important. And the next, double Flemish bond. ஸோ இதுலயும் அதே மாதிரி தான் நமக்கு அல்டர்னேட்டர் ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொண்டு போவோம். ஸோ இது வந்து நமக்கு இங்கிலீஷ் பாண்டை விட பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாவே பெட்டரா அப்பியரன்ஸ்க்கு லுக் கொடுக்கும். ஓகேங்களா? அண்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸிங்கும் சரி பேக்கிங்கும் சரி ரெண்டுமே நமக்கு அப்பியரன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். இதோட மினிமம் திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன் பிரிக் வாலோட திக்னஸ் என்ன இருக்குமோ அதுதான் இதோட மினிமம் திக்னஸ். ஓகே, இங்கிலீஷ் பாண்டோட நமக்கு பெட்டர் அப்பியரன்ஸ் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபிளமிஷ் பாண்ட். ஸோ சிங்கிள் ஃபிளமிஷ் பாண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸோ இதுல நமக்கு பேக்கிங்ல அதாவது ஃபேசிங் சைட்ல டபுள் ஃபிளமிஷ் பாண்ட் லுக்கும் பேக்கிங்ல இங்கிலீஷ் பாண்ட் லுக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸ்லயும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கோர்ஸ்லயும் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் இதோட மினிமம் திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுல பார்த்திருப்போம் டபுள் ஃபிளமிஷ்னா மினிமம் திக்னஸ் 1 brick wall. இதோட மினிமம் திக்னஸ் வந்து 1.5, அதாவது 1.5 brick எடுத்துப்போம். ஓகேங்களா? அரௌண்ட் வந்து 1.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் இது வந்து நமக்கு எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் பாண்ட் அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், அதே மாதிரி ஃபிளமிஷ் பாண்ட் அளவுக்கு அப்பியரன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளேசஸ்ல இந்த சிங்கிள் ஃபிளமிஷ் பாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் கார்டன் வால் பாண்ட். கார்டன் வால் பாண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலா ஸோ ஆல்ரெடி நேம்லேயே இருக்குது அதுதான். ஓகேங்களா? ஸோ நமக்கு கொஞ்சம் காம்பவுண்ட் வால்ஸ், பவுண்டரி வால்ஸ் அந்த மாதிரி பிளேசஸ்ல எந்த இடத்துல காம்பவுண்ட் வால்லாம் தேவைப்படுதோ அதுக்கு, அப்புறம் வந்து ஒரு பவுண்டரியை வந்து நம்ம டினோட் பண்றதுக்காக யூஸ் பண்றது, அந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து நமக்கு இந்த கார்டன் வால் பாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து நமக்கு என்னன்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தென் ஃபிளமிஷ் அந்த அந்த ஒரு இதுவுமே நமக்கு போத் இங்கிலீஷ் அண்ட் ஃபிளமிஷ்குள்ள ஒரு லுக் எல்லாமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 7th ஒன் இங்கிலீஷ் கார்டன் வால் பாண்ட். இங்கிலீஷ் கார்டன் வால் பாண்ட்னா ஒரு கோர்ஸ் ஃபுல்லா ஹெடர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோர்ஸ் ஃபுல்லா ஹெடரா இருக்கும். அடுத்து ஒரு 3 or 5 கோர்சஸ்க்கு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். இது ஒரு கோர்ஸா, நெக்ஸ்ட் செகண்ட் கோர்ஸ், அடுத்த கோர்ஸ், இந்த மாதிரி 3 or 5 கோர்ஸ் வரைக்குமே ஸ்ட்ரக்சர் இருக்கும். அடுத்து ஃபுல்லா அகைன் ஹெடர் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கிலீஷ் கார்டன் வால் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபிளமிஷ் கார்டன் வால் பாண்ட் ஆர் அனதர் நேம் இருக்கு ஸ்காட்ச் பாண்ட். ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கோர்ஸ்லயே ஃபர்ஸ்ட் ஹெடர் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு 3 or 5 ஸ்ட்ரக்சர், ஒரு 5 ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஒரு ஹெடர், இந்த மாதிரி அடுத்து திரும்ப ஒரு 5 ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபிளமிஷ் கார்டன் வால் பாண்ட் ஆர் ஸ்காட்ச் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ ஒவ்வொரு கோர்ஸும் மாறி மாறி வந்துச்சுன்னா அது வந்து இங்கிலீஷ் கார்டன் வால் பாண்ட். ஃபிளமிஷ்னா ஒரு கோர்ஸ்லயே இந்த மாதிரி வேரி ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் டச் பாண்ட். இந்த டச் பாண்டுங்கிறது மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா?
ஸோ நமக்கு இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்னர் அதாவது வாலோட கார்னர்ஸ் எல்லாமே இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா வந்து டச் பாண்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு அல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரெச்சர் அண்ட் ஹெட்டர் வந்து இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் கோர்ஸ்ல உங்களுக்கு 3/4 பேட்டை வந்து கியூனா யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஹெட்டர் வந்து அகைன் அந்த 3/4 பேட்டுக்கு அப்புறமாட்டு உங்களுக்கு ஹெட்டர் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமேஜ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லா ஹெட்டரா இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் ஹெட்டர். ஓகே. ஸோ அடுத்த லேயர்ல ஸ்ட்ரெச்சர் வரும். அதுக்கு முன்னாடி இங்க குயான் வைக்கிறாங்க. இதுதான் கியூஆன் சொல்லுவோம். அது வந்து என்ன கியூஆனுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா 3/4 பேட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். குவார்டர் பேட் இருக்கு, 3/4 பேட் இருக்கு. அதுல 3/4 பேட் எடுத்துப்பாங்க. அடுத்து ஸ்ட்ரெச்சர். அதுக்கு அடுத்து அகைன் ஒரு கியூஆன். ஓகே. இந்த மாதிரி இருக்கும். அடுத்து அகைன் வந்து ஃபுல்லா ஹெட்டர். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு கியூஆன் 3/4 பேட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஸ்ட்ரெச்சர். இங்க ஒரு கியூஆன். அகைன் ஃபுல்லா கீழே ஃபுல்லா ஹெட்டர். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது டச் பாண்ட். இது வந்து என்னன்னா வாலோட கார்னர்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் ஒன் ரேக்கிங் பாண்ட். ரேக்கிங் பாண்டுங்கிறது என்ன அப்படின்னா அந்த பாண்டிங் பிரிக்ஸ் எல்லாமே ஆங்கிள் வந்து உங்களுக்கு 0 டிகிரியாவோ இல்ல 90 டிகிரியாவோ இல்லாம இருக்கும். ஓகேங்களா? அதர் தேன் அந்த ஆங்கிள் எல்லாமே அதர் தேன் 0 டிகிரி ஆர் 90 டிகிரியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்தரா மொத்தம் 3 டைப்ஸ் வந்து பார்த்துருப்போம். என்னதெல்லாம் ஹெரிங் போன் பாண்ட், டயகனல் பாண்ட், சிக்ஸாக் பாண்ட் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹெரிங் போன் பாண்ட். ஹெரிங் போன் பாண்ட்னா அப்ப இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்ல உங்களுக்கு வந்து பிரிக்ஸ் வந்து அடுக்கிட்டே போவாங்க. ஓகேங்களா? அதாவது என்னன்னா சென்டர்ல இருந்து உங்களுக்கு 45 டிகிரி அந்த ஆங்கிள் அடுக்கிட்டே போறது ஹெரிங் போன் பாண்ட். இதே நெக்ஸ்ட் டயகனல் பாண்ட். ஸோ இந்த மாதிரி டயகனலா பிரிக்ஸ் எல்லாத்தையும் இப்படி டயகனலா இந்த இடத்துல இந்த மாதிரி டயகனலா வந்து அரேஞ்ச் பண்றது டயகனல் பாண்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜிக்ஸாக் பாண்ட். ஸோ இதுவும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஹெரிங் பாண்ட் மாதிரி தான். பட் வந்து என்னன்னா பிரிக்ஸ் எல்லாமே சிக்ஸாக் ஃபேஷன்ல வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஆர்னமெண்டல் ஒர்க்ஸ் நமக்கு பார்க்கறதுக்கு ஆர்னமெண்டல் பேனல்ஸ்க்கு அந்த மாதிரி பிளேசஸ்ல இந்த சிக்ஸாக் பாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு பாண்டிங் பொறுத்த வரைக்கும். ஸோ அது போக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரிக் ஒர்க்ல சில ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் இருக்கு. அதுல ஒரு 1 or 2க்கான டெஃபினிஷன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். மற்றபடி வேற எதுக்கும் நமக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான நோட்ஸ் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அதை பார்க்கலாம். எஸ் மேம். பாண்டிங்னு போட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்டிங் இது எல்லாமே அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. பாண்டிங் ஹெட்டிங் போடுங்க. ஒரு டெஃபினிஷன் சொல்றேன். அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட்னு போட்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. Yes, ma'am. Yeah. Bonding is a process of Yes, ma'am. arranging bricks